Foody Dot. Hello friends, Assalamu alaikum. Welcome to Foody Dot. இன்னைக்கு Foody Dotல kids favorite, kidsக்கு மட்டும் இல்ல பெரியவங்களையும் சாப்பிட தூண்டும் செம்ம டெலிஷியஸ் ஃபட்ஜி சாக்லேட் ப்ரௌனி. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இந்த பேட்டர் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். அந்த பேனுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தை அது மேலே நான் வச்சுருக்கேன். அதில் 150 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு 130 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். அது கூட 150 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் சேர்த்துருக்கேன். நல்லா தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கிறதுனால அந்த சூடுபட்டு நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நல்லா உருகிடும். அது வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 5 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம இங்கே அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண பட்டர் சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. சீனி மட்டும் கொஞ்சம் நரநரப்பாக இருக்குது. நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். அந்த சூட்டிலேயே சீனி நல்லா கரைஞ்சிரும். இதை ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆச்சு. நல்லாவே சூடு குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். இப்போது இந்த பட்டர் மிக்சரில் வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 முட்டை சேர்க்க போகிறேன். ஒவ்வொன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேக்குக்கெலாம் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே கம்பைன் ஆகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது இன்னொரு முட்டையையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ண பொருட்கள் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் 1/2 கப் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், இது ரெண்டையும் சலித்து சேர்த்துக்கலாம். இப்போது ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் ஒன் சைடாக கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ரெசிபிக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இப்படி எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இதெல்லாம் நம்ம ப்ரௌனிக்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா பேக் ஆன பிறகு ஃபட்ஜி மாதிரி இல்லாமல் கேக் மாதிரி நல்லா ரைஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் சேர்க்க வேணாம். இப்போது ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வால்நட் சேர்த்துக்கலாம். நான் இந்த வால்நட்டை 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த ப்ரௌனி கூட வால்நட் நல்லாவே ஒத்து போகும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவும் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாமல் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ப்ரௌனி பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போது அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிக்கலாம். இங்கே பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரௌனி பேட்டரை இதில் சேர்த்துறேன். இந்த பேட்டரை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பேக்கிங் ட்ரேயை 2-3 வாட்டி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இந்த ப்ரௌனி பண்ணுறதுக்கு நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் ஃபியூ பீசஸ் அங்கங்கே வச்சு ஃபுல்லாக அந்த பேட்டரால் கவர் பண்ணி விட்டுறேன். இப்போது ப்ரௌனி பேக் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்ச அவனும் ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு 30 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போது இதை 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு டூத்பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கணும். அப்போது நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம ப்ரௌனியை பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆக்சுவல் ப்ரௌனி பார்த்திங்கன்னா டாப்பில் கிராக் விழுந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போது இதை பீசஸ் போட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ப்ரௌனி பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட். அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வால்நட், சாக்லேட் எல்லாம் வாயில் கடிப்படும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளார கேக் மாதிரி இல்லாமல் எவ்வளோ ஃபட்ஜியாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வால்நட், சாக்லேட்லாம் இதில் ஆட் பண்ணுறதுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா
ப்ளைன் சாக்லேட் ப்ரௌனி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு டாப்பிங் சேர்த்துக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கனாஷ் பண்ணுறதுக்கு 100 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் க்ரீம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா ஃபுல் க்ரீம் மில்க் கூட சேர்த்துக்கலாம். கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவ் அவனில் வைக்க போகிறேன். 1 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். இப்போது நமக்கு சூப்பரான சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி மேலே ஊற்றிடலாம். இந்த கனாஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா செட் ஆகும். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, அவங்களுக்கு சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக கொடுக்காம மேலே நட்ஸு தூவி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெடி பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வெனிலா ஐஸ்கிரீமோடு சேர்த்தும் சர்வ் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கூடவே ஒரு செர்ரி ஒன்று வச்சிட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம வீட்டை கிட்ஸுங்க பார்த்தாங்கன்னா நொடியில் காலி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ப்ரௌனி பண்ணோன்னா அதை எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஃபுடி டாட்டை லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுடி டாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.